டிஎன்பிஎஸ்சியில் நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா தன்வினை, பிறவினை, செய்வினை, செயல்பாட்டு வினை பார்க்கலாம். இது 9th புக்கில் கவர் ஆகுதுங்க. முதல்ல அது தன்வினை, பிறவினைனா என்னன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், மாணவர்கள் கால்பந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். எங்கும் விளையாட்டு, மகிழ்ச்சியின் ஆரவாரம். கண்ணன் மகுவதுவை நோக்கி பந்தை என்னிடம் உருட்டு என்று கத்தினான். முகமது பந்தை கண்ணனிடம் உருட்டினான். பந்து உருண்டது. கண்ணன் முகமது மூலம் பந்தை உருட்ட வைத்தான். ஓகேங்களா? மேற்கண்ட சூழலில் பந்து உருண்டது இப்படி சொல்கிறோம்ல, இது தன்வினை. ஓகேங்களா? உருட்ட வைத்தான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து பிறவினை. புரிஞ்சுதுங்களா? பந்து உருண்டதுன்றது தன்வினை, உருட்ட வைத்தான் அப்படின்னு சொல்கிறது பிறவினை. எழுவாய் ஒரு வினையை செய்தால் அது தன்வினை எனப்படும். எழுவாயே ஒரு வினையை செஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை தன்வினைன்னு சொல்லுவோம். எழுவாய் ஒரு வினையை செய்ய வைத்தால் அது வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பிறவினைன்னு சொல்லுவோம். இந்த பிறவினைகளை இன்னும் எப்படி ஈஸியாக பார்க்கலான்னா, பிறவினைகளை வந்து வி, பி போன்ற விகுதிகளை கொண்டு செய், வை, பண்ணு போன்ற துணைவினைகளை இணைத்தும் உருவாக்கப்படுகின்றன. அதோட விகுதி எழுத்துக்களெல்லாம் பார்த்தோம்னா வி, பின்னு இருக்கும். அப்புறம் செய், வை, பைன்ற துணைவினைகளை இணைத்தும் அது இருக்கும். இப்போ பார்க்கலாம் பாருங்கள், இதை இப்போ உங்களுக்கு புரியும். இங்கே பாருங்கள், தன்வினை பார்த்தங்கன்னா அது அவங்களே செய்யுது. தன்வினை அவன் திருந்தினான், அது அவனே தான் செஞ்சான், அவன் திருந்தினான், அதனால் இது தன்வினை. அவர்கள் நன்றாக படித்தனர், இது அவர்களே தான் செஞ்சாங்க, அந்த செயலை அவர்களே செஞ்சதுனால இது தன்வினை. இப்போ பிறவினை பாருங்க, அவர்கள் பிறவினையில் அவனை திருந்த செய்தான். ஓகேங்களா? இப்போ வந்து இவன் மற்றவனை செஞ்சான், இதை மற்றவனை திருந்த செய்தான், இதை மற்றவங்களுக்காக செஞ்சதுனால இது பிறவினை. அவன் திருந்த செய்தான். இங்கே பாருங்கள், தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார், இது தந்தை மகனுக்காக செஞ்சார், பிறருக்காக செஞ்சார், இது பிறவினை. பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார், இதுவும் வருவித்தார். ஸோ இந்த பார்த்தவங்கள விபின்னு விகுதி பாருங்கள், வின்ற விகுதி இங்கே வந்திருக்கு. சரிங்களா? அதனால் இது பிறவினை. மற்றவங்களுக்காக செய்யும்போது தாம்பளே அதை செஞ்சோம்னா தன்வினை, மற்றவங்களை செய்ய வைக்கிறது, மற்றவங்களுக்காக செஞ்சால் அது பிறவினை. ஓகேங்களா? நிறைய எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட்டு செய்வினை, செயல்பாட்டு வினை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அப்பா சொன்னார், குமுதா இலையில் உள்ள இட்லியை விரைந்து சாப்பிடு, அடுத்து தோசை வரப்போகிறது. அவள் சாப்பிட்டு முடிப்பதற்குள் தோசை வைக்கப்பட்டது. இப்போ இந்த சென்டென்ஸில் பாருங்கள், அப்பா சொன்னார்னு இருக்கா, இது செய்வினை தொடர். எழுவாயே வந்து செஞ்சதுன்னா அது வந்து அப்பா சொன்னார்ன்றது செய்வினை தொடர். இதில் பார்த்தீங்கன்னா தோசை வைக்கப்பட்டதுன்னு இருக்குல்ல, இது செயல்பாட்டு வினை தொடர். இதில் செயற்படு பொருள் தான் முக்கியத்துவமாக கொடுத்துருக்கோம். சரிங்களா? அப்பா சொன்னார்ன்றது செய்வினை, தோசை வைக்கப்பட்டதுன்றது செயல்பாட்டு வினை. இதே போலவே பாட்டு பாடுகிறாள் அப்படின்றது செய்வினை தொடர். பாட்டு அவளால் பாடப்பட்டதுன்றது செயல்பாட்டு வினை. புரியுதுங்களா? இப்போது அந்த எழுவாயே அந்த செயலை செய்யும்போது அதை வந்து நம்ம செய்வினை தொடர்னு சொல்லுவோம். பாட்டு பாடுகிறாள் செய்வினை தொடர். பாட்டு அவளால் பாடப்பட்டது அப்படின்னு வரும்போது செயல்பாட்டு வினை. இங்கே பாருங்கள், இது எப்படின்னா தெளிவாக சொல்லணும்னா இங்கே பாருங்கள், தெரிந்து கொள்வோம்ல கொடுத்துருக்காங்க. செய்பவரை முதன்மைப்படுத்தும் வினை செய்வினை. யார் செய்கிறாங்களோ அவங்கள முதன்மையாக சொன்னோம்னா அது செய்வினை. செய்யப்படு பொருளை வந்து நம்ம முதன்மையாக சொன்னோம்னா அது செயல்பாட்டு வினை. புரியுதுங்களா? இப்போது அந்த பாட்டு பாடுகிறாள்ன்றதில் பார்த்தீங்கன்னா பாட்டு யார் பாடுகிறாள், அதை யார் செய்கிறாங்களோ அவங்கள சொல்லியிருக்காங்க. செகண்ட் வந்து பாட்டை சொல்லியிருக்காங்க, அதனால் அது செயல்பாட்டு வினை. பாடப்பட்டது, பாட்டு அவளால் பாடப்பட்டது, அங்கே பாட்டு செய்யப்படு பொருளை தான் முக்கியமாக கொடுத்துருக்காங்க, அதனால் அது வந்து செயல்பாட்டு வினை. இன்னும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், படு என்னும் துணை வினைச்சொல் செயல்பாட்டு வினைத்தொடரில் சேர்ந்து வருதும். இன்னும் ஈஸியாக பார்த்தீங்கன்னா இதில் அதிகமாக யூஸ் ஆகிற துணை வினைச்சொல் என்னென்னு பார்த்தீங்கன்னா படு, பட்டது, இந்த மாதிரி தான் இருக்கும். அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சலாம் அது வந்து செயல்பாட்டு வினை தான்ட்டு. இங்கே பாருங்கள், அதுக்கப்புறம் இன்னும் வேறு என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, படு என்பதை போல, உன்,
பெரு முதலான துணை வினைகள் செயல்பாட்டு வினைகளாக அமைகின்றன. படு மட்டும் வராது, அது மாதிரி உன், பெரு அந்த மாதிரி வரும். அது மட்டும் இல்லாமல் ஆயிற்று, போயிற்று, போனது முதலான துணை வினைகளும் செயல்பாட்டு வினைகளை உருவாக்குகின்றன. சரிங்களா? ஸோ படுன்றது முக்கியமாக நிறையா வரும். அதுக்கப்புறம் உன், பெருன்னு வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எச்சங்களுடன் சேர்ந்து ஆயிற்று, போயிற்று, போனது முதலான துணை வினைகளோடு சேர்ந்தும் வரும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். பாருங்கள், இதில் கோவலன் கொலை உண்டான், உன் பெருன்னு சொன்னோமா, இங்கே பாருங்கள் உன் வந்திருக்கு. ஓவியம் குமரனால் வரையப்பட்டது, இங்கே பாருங்கள் செய்யப்படும் பொருள் தான் முன்னாடி வந்திருக்கு, அப்புறம் பட்டதுன்னு வந்திருக்கு. இதை வச்சே நம்ம இதை வந்து செயல்பாட்டு வினைன்னு சொல்லலாம். இப்போ நான் என்ன சொன்னேன், ஆயிற்று போயிற்றுலாம் வரும்னு சொன்னோமா, இங்கே பாருங்கள் வீடு கட்டி ஆயிற்று, துணை வினையாக வந்திருக்கா ஆயிற்று, அதுதான் அவங்க சொன்னாங்க. சட்டி உடைந்து போயிற்று, இங்கே பாருங்கள் திரும்பவும் செயல்படு பொருள் தான், சட்டி தான் இங்கே முதன்மையாக வந்திருக்கு. அப்புறம் போயிற்று, இதை வச்சு நான் கண்டுபிடிக்கலான்னு சொன்னேன். ஆயிற்று போயிற்றுன்னு வரும்னு சொன்னோமா. அடுத்து பாருங்கள் பணம், இது வந்து செயல்படு பொருள் பணம் தான் வந்து முக்கியத்துவம் பெற்றிருக்கு, அதனால் இது செயல்பாட்டு வினை. அதுவும் இல்லாமல் அதே துணை வினையில் போனதுன்னு சொல்லி பார்த்தோமா, இங்கே பாருங்கள் போனது போயிற்று பார்த்தோமா, அதுதான் இங்கே கொடுத்துருக்கு. ஸோ இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியர் ஆகிடும். இங்கே பாருங்கள், இந்த 4 தான் நம்ம பார்த்துருக்கோம், அதை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அப்துல் நேற்று வந்தான், அவனாக தான் வந்தான், அதனால் தன்வினை. அப்துல் நேற்று வருவித்தான், அவன் அந்த பிறருக்காக செஞ்சான், வருவித்தான், அதனால் இது பிறவினை. கிளியரா? நெக்ஸ்ட் பாருங்கள், கவிதா உரை படித்தாள். இப்போ கவிதா தான் எழுவாயை பற்றி தான் இது சொல்லுது, கவிதா உரைப்படுத்தல், அதனால் இது செய்வினை தொடர். ஆனால் அடுத்து பாருங்கள், உரை கவிதாவால் படிக்கப்பட்டது. இப்போ உரையை தான் அடுத்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா செயப்படு பொருள் தான் உரை, கரெக்டுங்களா? அதை தான் வந்து கவிதாவால் படிக்கப்பட்டது, பட்டது வந்திருக்கு, அதனால் இது செயல்பாட்டு வினை. கிளியருங்களா? இன்னும் நம்ம பின்னாடி இருக்க எக்ஸசைஸ் பார்ப்போம். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்க்கலாம். இது 9th புக்லேயே பின்னாடி இருக்க எக்ஸசைஸ். தொடர்களை மாற்றி உருவாக்குகன் இருக்குது. பதவியை விட்டு நீக்கினான், இத்தொடரை தன்வினை தொடராக மாற்றுக. நீக்கினான்ங்கும்போது பாருங்கள், மற்றவங்களை நீக்கினான், அதனால் பிறவினையில் தான் இருக்குது. சரிங்களா? இதை நம்ம என்னென்னு மாற்றணும், தன்வினை தொடராக மாற்றணும். அப்போ என்ன பண்ணணும், அவனே நீங்கினான்னு தானே மாற்றணும். அப்போ பதவியை விட்டு நீங்கினான்றது தான் இதற்கான சரியான தன்வினை தொடர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மொழியியல் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்வு செய்தனர். இத்தொடரை, இது பாருங்கள், இது பார்த்தாவே தெரியுது தன்வினையாக இருக்குது. ஆய்வு செய்தனர், அவங்களே ஆய்வு செஞ்சுருக்காங்க, அதனால் இது தன்வினை. இத்தொடரை பிறவினை தொடராக இப்போ நம்ம மாற்றணும். ஓகேங்களா? அப்போ என்ன வரும், மொழியியல் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்வு செய்வித்தனர், இதுதான் பிறவினை. ஓகேங்களா? தேர்டு, உண்ணப்படும் தமிழ் தேனே, இத்தொடரை செய்வினை தொடராக மாற்றுன்னு சொல்லியிருக்காங்க. உண்ணப்படும் சொல்லும்போது இது வந்து செயல்பாட்டு வினையாக இருக்குது. ஏன்னா உண்ணப்படுன்னு வந்தாலே நான் என்ன சொல்லியிருக்கேன், படுன்னு வந்தாலே அது வந்து செயல்பாட்டு வினை. இப்போ நம்ம இது செய்வினையாக மாற்றணும்னா, இப்போ உண்ணும் தமிழ் தேனே அவங்களே செய்யும்போது தான் செய்வினை வரும். சொல்லியிருக்கோம் இல்லையா, எழுவாயே செய்யும்போது தான் நம்மளுக்கு அது வந்து செய்வினைன்னு சொல்லியிருக்கோம். அப்போ உண்ணும் தமிழ் தேனே தான் இதுக்கான சரியான விடை. ஓகேங்களா? 4th பார்க்கலாம். திராவிட மொழிகளை 3 மொழி குடும்பங்களாக பகுத்துள்ளனர், இத்தொடரை செயல்பாட்டு வினை தொடராக மாற்றுக. இது வந்து பார்த்திங்கன்னா செயல்பாட்டு வினையாக மாற்றணும். செயல்பாட்டு வினையாக மாற்றணும் என்ன சொல்லியிருக்கேன், படு அந்த மாதிரியான இது துணை வினை வரணும்னு சொல்லியிருக்கோமா. அப்போ இங்கே பாருங்கள், திராவிட மொழிகள் 3 மொழி குடும்பங்களாக பகுக்கப்பட்டு உள்ளன. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாங்க. நிலவன் சிறந்த பள்ளியில் படித்தார், இதை பிறவினை தொடராக மாற்றுகன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து படித்தார்ன்றது தன்வினை, அவரே அந்த பள்ளியில் படித்தார், அப்போ இது தன்வினை. இப்போ நம்ம பிறவினையாக மாற்றணும். அப்போ நிலவன் சிறந்த பள்ளியில் படிப்பித்தார், அப்போ இதுதான் இதுக்கான சரியான பிறவினை தொடர். ஓகேங்களா? செகண்ட் கொஷின் பார்க்கலாம். சொற்களை தொடர்களாக மாற்றுக. சரிங்களா? சொற்கள் கொடுத்துட்டாங்க, அந்த சொற்களை வந்து நம்ம தொடராக மாற்றணும், அதுவும் தன்வினை பிறவினையாக மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மொழிபெயர்,
மொழிபெயர்ன்றது ஒரு கொடுத்துருக்காங்க. இதை தன்வினையாகவும் மாற்றணும், பிறவினையாகவும் மாற்றணும். ஓகேங்களா? அப்போ நான் என்ன தன்வினையாக மாற்றணும் என்ன பண்ணணும்? அவங்களே செய்வாங்க. அப்போ மொழிபெயர்த்தால். அப்போ தன்வினை. அவங்களே செஞ்சால் அப்படி வரும். பிறவினை மற்றவங்கள செய்ய சொன்னால் எப்படி வரும்? மொழிபெயர்ப்பித்தால். அப்போ பிறவினை. ஓகேங்களா? செகண்ட் பாருங்க. பதிவு செய். இதை என்னவா மாற்ற சொல்லியிருக்காங்களா? செய்வினையாகவும் செயற்பாட்டு வினையாகவும் மாற்றணும். பதிவு செய்தான் அப்படின்னா இப்போ செய்வினை. ஓகேங்களா? பதிவு செய்யப்பட்டதுன்னா செயல்பாட்டு வினை. புரியுதுங்களா? எழுவாய் செய்யும்போது எழுவாய்க்கு முக்கியத்துவம் கொடுத்து சொல்லியிருந்தாங்கன்னா அது செய்வினை. பதிவு செய்தான். சரிங்களா? செயற்படு பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செய்யணும். பதிவு செய்யப்பட்டதுன்னு வந்துச்சுன்னா செயல்பாட்டு வினை. நெக்ஸ்ட்டு பயன்படுத்துன்ற வேர்டு கொடுத்துருக்காங்க. பயன்படுத்துன்ற சொல் கொடுத்துருக்காங்க. இதை தன்வினையாகவும் பிறவினையாகவும் மாற்றணும். அவங்களே செஞ்ச தன்வினையா? பயன்படுத்தினான். அப்போ அது தன்வினை. பயன்படுவித்தான். அப்போ பிறவினை. மற்றவங்களை வித்தான் போது அது பிறவினை. நெக்ஸ்ட்டு இயங்கு அப்படின்றது செய்வினையாகவும் மாற்றணும், செயற்பாட்டு வினையாகவும் மாற்றணும். அப்போ அப்படியே மாற்றினோம்னா இயங்கினால் அப்படின்றது செய்வினை. இயக்கப்பட்டால் படுன்ற வேர்டு யூஸ் பண்ணாவே நம்ம என்னது செயற்பாட்டு வினை. இயக்கப்பட்டால்ன்றது செயற்பாட்டு வினை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே எழுவாய் இல்லைனா பெயர், வினை அடி என்ன வினையோ அது, அப்புறம் தன்வினை பிறவினை. எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம எழுவாய் நான் எடுத்துக்கிறேன். நான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வினை அடி பார்த்திங்கன்னா ஓடு. அப்போ தானே செய்யும்போது என்ன வரும்? நான் திடலில் ஓடினேன். ஓகேங்களா? திடலில் ஓடினேன்றது தன்வினை. நான் திடலில் மிதிவண்டியை ஓட்டினேன். மிதிவண்டியை வேறு செயல பிறவினையை செய்கிறதுனால இது பிறவினை. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். எழுவாய் காவியா, வினை பார்த்திங்கன்னா வரை. காவியா வேகமாக படம் வரைந்தாள். ஓகேங்களா? அவளே வரைஞ்சா. அப்போ இது தன்வினை. வேகமாக படம் வரைவித்தாள்னா அது பிறவினை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எழுவாய் கவிதை, வினை பார்த்திங்கன்னா நனை. நான் கவிதை மலையில் நனைந்தேன். நானே நனைந்தனால இது தன்வினைங்க. நான் கவிதை மலையில் நனைவித்தேன் அப்படின்னு வரும்போது இது பிறவினை. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இலைன்றது எழுவாய், அசைன்றது வினை. அப்போது இதை நம்மளே எழுதணும். செடியில் இலை வேகமாக அசைந்தது. அப்போ செடியே அசைந்தது அப்படின்னு வரும்போது இலை வேகமாக அசைந்ததுன்னு போது தன்வினை. செடியில் இலை வேகமாக அசைவித்தது அப்படின்னு போட்டோம்னா அது பிறவினை. வி பி போலாம் வரும்போது நம்மளுக்கு அது பிறவினையாக மாறிடும். நெக்ஸ்ட்டு மலை. எழுவாய் மலை, சேர் அப்படின்றது உங்களுக்கு வினை. அப்போ மலை மண்ணை சேர்ந்தது அப்படின்றது தன்வினை. மலை மண்ணை சேர்ப்பித்தது அப்படின்னும் போது அது பிறவினையாக மாறிடுது. ஓகேங்களா? இதோட முடிஞ்சிருதுங்க. இது 9th புக்கில் இருக்க கண்டென்ட்டு. தேங்க்யூ.